வணக்கம். நம்மிடம் அகத்தி கோஎஃப்எஸ் ஸ்டூடெண்ட் சவுண்டல் வேலி மசல் விதைகள் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு தேவையான கண்டிப்பான நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்த ஆடுகளை பற்றி தான். குறிப்பாக திருமண மாட்டு சந்தையில் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஆடுகள் வர்றதும் அதிகமான அளவில் இருந்துச்சு. அப்புறம் மக்களும் அதிகமான அளவில் வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வியாபாரம் ரொம்பவும் சூடாக இருந்துச்சு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே வெள்ளாடு தான், பெட்டை ஆடுகள். இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே மயிலம்பாடி, இந்த மேச்சேரி இந்த இனத்தை சார்ந்த ஆடுகள். ஃபுல்லாமே 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி கணக்கில் இருந்துச்சு. விலை ரொம்பவும் ஓரளவு அதிகமான அளவில் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் கடைசி வரையும் ஆடுகள் நின்றுக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே குட்டி ஆடு தான். ஜோடி 6 ரூபான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. நம்ம வாங்கினது செம்பறி ஆடு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இந்த சைடு பார்க்குறது ஒரு நாட்டு கிடா, நாட்டு செம்பறி ஆட்டு கிடா. விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14 ரூபா வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கினாங்களா என்னென்னு தெரில. இவெல்லாம் சரியான முரட்டாளாக இருக்கான். 4 பல்லு போட்டு இருந்துச்சு. கூட இருக்கிறது எல்லாமே பெட்டை ஆடுகளாக, அது கிடாக்களும் இருந்துச்சு. ஃபுல்லாமே மொட்டை கொம்புன்னுவாங்க, கொம்பே வளராது அந்த இனத்தை சார்ந்த ஆடுகள். மேச்சேரியில் இது வந்து மயிலம்பாடி இனத்தை சார்ந்த ஆடு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே மயிலம்பாடி தான். நல்லா தரமான ஆடுகள். எல்லாமே மதிப்புக்கு ஒரு 14 ரூபா 10 ரூபான்ற மாதிரி, ஒரு கிடாவே 10 ரூபான்ற மாதிரி விலை அதிகமான அளவில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே விற்பனைக்கு வந்துட்டுருக்கு. இந்த கடைகளுக்கு ஏற்றுமதி பண்ணலான்ற ஒரு முடிவில் வந்திருக்காங்க. வீட்டிலேயே வளர்த்துட்டாங்க, நல்லா வளர்த்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 10 கிடா மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது விற்பனை ஆச்சா ஆகலையான்னு நம்மளால் கணிக்க முடியல. ஏன்னா மார்க்கெட் இந்த தடவை கொஞ்சம் டல்லுன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மயிலம்பாடி இனத்தை சார்ந்த ஆடு தான், ஆட்டுக்குட்டிகள். இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வெள்ளாடுகள். ஜோடி 16 ரூபான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பொட்டுக்கடா ஒன்றே ஒன்று மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்துச்சு, முட்டுக்கடா மாதிரி. இவன் கடைசியில் நம்ம இவன் பக்கத்தில் போனோம்னா இவன் நம்மளே முட்டை வர அந்தளவுக்கு இருந்தான். இவன் ஜோடி பார்த்தீங்கன்னா 14 ரூபா வரையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சிச்சா முடியலையான்னு தெரில. இப்போ பார்த்துட்ருக்கதெல்லாம் வெள்ளாடில் பெட்டையாடு, தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்தது தான். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே சிரோகி, இந்த மாதிரி வடநாட்டு ஆடுகளை சார்ந்தது. குட்டை இனம் சொல்லுவாங்க. ஆடு கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து நம்ம இனத்தை சார்ந்த நம்ம தமிழ்நாட்டு ஆடுகளை பார்த்து வாங்குங்க. ஏன்னா வாங்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கேட்பாங்க. நம்ம ஆடாக இருந்துச்சுன்னா எப்போயுமே அதுக்கு ஓரளவு மதிப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்த ஆடு தான். கொடியாடு, அப்புறம் வெள்ளை பல்லாடுன்னுவாங்க, மேலை ஆடுன்னுவாங்க. இந்த மாதிரி ஆடுகள் நம்ம இதெல்லாம் வாங்கலாம். அதுபோக கன்னி, சுத்த கருப்புன்னுவாங்க, சேலம் கருப்புன்னுவாங்க, அந்த ஆடுலாம் வாங்கலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே வடநாட்டு ஆடு தான். 2 கண்டெய்னர் இருக்கும். இந்த 2 கண்டெய்னரில் ஆடுகளை போட்டு ஏற்றிட்டு வருவாங்க. இந்த ஆட்டு வண்டி ரொம்பவும் ஒரு பிரம்மாண்டமாகவே இருக்கும். ஏன்னா இந்த ஆடுகளில் இருந்து, இந்த வண்டியிலேருந்து வர ஆடுகள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும், ஒரே இடத்துல நிற்காது. நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்த ஆடுகள் தான். இது ஜோடி வந்து 16 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் எவ்வளோக்கு முடிஞ்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரில. இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே பெட்டை ஆடுகள் தான். ஃபுல்லாமே 4 பல்லு, இந்த கெடை பல்லு போட்டுற மாதிரி இழந்துச்சு. இந்த ஆடுகள் ஃபுல்லாமே வாங்குறது இந்த கறிக்கடைக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா இது வளர்த்தும் ஒன்றும் யூஸ் ஆகாது இனிமேல். அந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தான் செட் ஆகும். வளர்ப்புக்கு திரும்ப யூஸ் ஆகுமா என்னன்னு தெரில. இப்போ பார்த்துட்ருக்குது எல்லாமே வெள்ளை ஆடுகள், நம்ம இனத்தை சார்ந்தது. அதில் ஊடால கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இருக்குது, சிரோகி அந்த மாதிரி ஆடுன்ட்டு. இப்போ பார்க்குறது எல்லாமே சேலம் கருப்பு. இந்த பக்கத்தில் பியூர் கருப்பு இருக்கிறது ஃபுல்லாமே சேலம் கருப்புங்க, தமிழ்நாட்டு இனத்தை சார்ந்தது தான். இது ஃபுல்லாமே ஓரளவு வடநாட்டு இதோட மிக்ஸ் ஆன மாதிரி இருக்காங்க. சந்தையும் நல்லா ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, ஆட்கள் அதிகமான அளவில் வந்துருந்தாங்க. கிடாக்களும் அதிகமான அளவில் இந்த இடத்துல வந்துருந்துச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஆடுகள் எல்லாமே தரமான உயரம், அதே மாதிரி சரியான வெயிட்டு, நல்ல விலை. உண்மையான இதுக்கேற்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி சொல்லணும்னா விலைக்கேற்ற இதுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்துருக்க குட்டி எல்லாமே ஜோடி 4 ரூபான்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு விலை வாங்கும்போது ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க, நம்ம தான் குறைச்சி வாங்கணும். இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே ஒன்று. இந்த ஆடு அது எப்படின்னா அணில் மரன்னுவாங்க. பார்க்கவே ரொம்ப மழை இருந்தால், ஆனால் ரொம்பவும் குட்டியாக இருந்தால் இவன் ஜோடி 6 ரூபான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே இந்த அணில் ஆடு அவங்க குரூப்பு தான் ஃபுல்லாமே அதில் ஏற்றிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு பார்க்குறது எல்லாமே எட்டயபுரம் பொட்டு கடை. நல்ல ஒரு நாட்டுக்கடைன்னு சொல்லலாம். இவங்க ஃபுல்லாமே வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவங்களாம் கிளம்பிட்டாங்க.